இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, மோட்சம்னா என்ன, பரலோகம்னா என்ன, இல்லை நரகம்னா என்ன, இதை குறித்து நிறைய ஜனங்களுக்கு இப்போ இது முன்னாடியாக கொஞ்சம் பயப்படுத்தி இருக்கோம். ஏதாவது செஞ்சேன்னா நரகத்தாண்டா போவோம்னு சொல்லுவாங்க. இப்போ அதை குறித்து ஒன்றுமே ஒரு அவேர்னஸ் அவ்வளவா இல்லை. இருந்தாலும் ஜனங்களும் கேட்குறவா இல்லை. இது குறித்து ஒரு தெளிவான ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்று அவங்கள்ட்ட நான் கேட்டுக்கொள்வேன். மோட்சம், பரலோகம், நரகம் அப்படின்லாம் இருக்கு. ஏன்னா அதனுடைய ஆதாரங்கள் வேதாகமத்தில் நிறைய எழுதப்பட்டு இருக்கிறது. மோட்சம் அல்லது பரலோகம் என்பது நம்ம இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலிருந்து அடுத்த நிலைக்கு செல்லுவது. இது பூமிக்குரிய ஒரு கூடாரம் அப்படின்னு சொல்றாங்க. இது எவ்வளவு நாள் தெரியாது. ஒருவருக்கு ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த வாழ்நாட்கள் வழியாகத்தான் அவ்வளவுதான் இருக்க முடியும். ஆனால் அதுக்கு அடுத்த ஒரு எட்டர்னல், அதாவது ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதுல நம்ம இருக்கணும் அப்படின்றது தான் எல்லா மதங்களும் போதிக்கின்றது. அதுக்கு என்ன செய்யணும் என்பதைத்தான் ஒவ்வொரு மதங்களும் அதை குறித்து சொல்லுகிறது. இப்ப கிறிஸ்தவம் என்ன சொல்லுது அப்படின்னா, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதுதான் வாக்குத்தத்தமா இருக்கு. அந்த வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டாலும் நம்ம வேதம் பைபிள் என்ன கற்றுக் கொடுக்கிறதோ அதன்படி நம்முடைய வாழ்க்கை அமையும் போது நம்ம நிச்சயமா மோட்சத்துக்கு போக முடியும் அல்லது பரலோகத்துக்கு போக முடியும். அந்த வாழ்க்கை முறை நம்ம வாழலன்னு சொன்னா நம்ம அங்க போக முடியாது. ஏனென்றால் வேதாகமத்தில் நிறைய சாட்சிகளாக எழுதப்பட்டு இருக்கிறது. இங்க மோசே மூலமாக அநேக ஜனங்கள் வழிநடத்தப்பட்டு அவங்களுக்கு வாக்குத்தத்தம் என்ன, பாலும் தேனும் ஓடுகிறதான கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வாங்க அப்படின்னு எழுதப்பட்டிருந்தது. ஆனா அங்க எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்கள் கானானுக்கு போனாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. காரணம், அவர்கள் வழியிலே விக்கிரக ஆராதனை செய்தார்கள், அவர் வழியிலே பரீட்சை பார்த்தார்கள், வழியிலே பல தீங்கான செயல்களிலே அவர்கள் ஈடுபட்டதுனால அவங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கானானை அவங்க சுதந்திரிக்க முடியல. அதுதான் இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு மேற்கோள் காட்டுகிறார். நம்முடைய வாழ்க்கை அந்த நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வாழ்க்கையா இருக்கணும். அப்படின்றதான் நம்ம மோட்சம் என்ற இந்த பரலோகத்துக்கு நம்ம போக முடியும். இல்லைன்னா அதுக்கு போக முடியாது. இரண்டாவதாக நரகம் அப்படின்னா, அந்த நரகம் என்றது எல்லா காரியங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மையை செய்தால் மோட்சமும், தீமையான காரியங்களே, தீய காரியங்களே, செயல்களை செய்தால் நரகம் அப்படின்னு போதிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ தீய காரியங்களை செய்கிறவர்கள் அல்லது பாவத்திலே ஈடுபடுகிறவர்கள் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு நரகம் அப்படின்னு வேதாகமத்திலே தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போ இன்னைய நாட்கள்ல மோட்சம் இருக்கா, நரகம் இருக்கா அப்படின்னா இன்னைக்கு நாட்கள்ல அது இல்லை. என்ன இருக்கு அப்படின்னா, இன்றைக்கு பரதீசு இருக்கு. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய வார்த்தையின்படி நடந்தவர்கள் பரதீசுக்கும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நரகத்திற்கும் போகிறார்கள் என்று வேதாகமத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால இந்த பூமிக்குரிய வாழ்க்கை எத்தனை வருஷமும் நமக்கு தெரியாது. நம்ம வேத வசனத்தின்படி ஒரு கிறிஸ்தவ வாழ்வு நாம் வாழும்போது நிச்சயமாக சொல்ல முடியும், மோட்சத்துக்கும் பரலோகத்துக்கும் அவங்க போக முடியும் என்று சொல்ல முடியும். ஒருவேளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அல்லது தீங்கான காரியங்களை செயல்படுத்துகிறவர்கள், அது யாரா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பணக்காரா இருந்தாலும் அவங்களுக்கு அந்த நரக ஆக்கினை தான் பரிசாக அளிக்கப்படும். இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும்.